வணக்கம் நண்பர்களே, நம்ம அஜித் அவர்களுடைய நடிப்பில் வெளிவர உள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளை வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சாங் வந்துட்டு பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு சம்பவமாக தான் இருக்குது. ஓஜி சம்பவம் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுற மாதிரியான சாங்காக தான் அமைஞ்சிருக்கு. சரி வாங்க நண்பர்களே, இந்த சாங்கில் வெறும் லிரிக்ஸ் பிரேக் டவுன் மட்டும் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறதில்ல. அது போக இந்த சாங்குக்கு நடுவில் நிறைய கிளிப்ஸுமே வந்து பார்த்தோன்னா காட்டியிருக்காங்க. மூவிஸ்லேருந்து ஒரு சில கிளிப்ஸுமே வந்து பார்த்தோன்னா காட்டியிருக்காங்க. அதை வச்சுமே ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம். சரி வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளார போயிடலாம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸோ ஸ்டார்டிங்லேயே பிளான் பண்ணிட்டாங்கப்பா, தேட்டரை பிளாஸ்ட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, திரையரங்கம் சதறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி அவர் பேர் முழங்க கதறட்டுங்கிற மாதிரியுமே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அந்த கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க போல். ஸோ ஆல்ரெடி விடாமுயற்சிக்கே அப்படி தான் நடந்துச்சு. ஸோ கண்டிப்பாக குட் பேட் அக்லிக்கு அதுக்கு ஒரு படிக்கு மேலே தான் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. பொடுசுங்கெல்லாம் கதறட்டும். ஸோ இந்த ஒரு லைன் தான் வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. யாரை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நம்ம ஏகே, அதாவது நம்ம குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வர்ற வில்லனுங்களை சொல்கிறாங்களா, இல்லை ஏகே உடைய ஹேட்டர்ஸை சொல்கிறாங்களா, இல்லை வேற ஒரு ஆக்டருடைய ஃபேன்ஸை சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிடிபடலை. ஆனால் இந்த லைனும் கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்குது. நரகத்துக்கே தெரியட்டும், யமனுக்குமே புரியட்டும் அப்படிங்கிற இந்த மாதிரி லிரிக்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி இந்த தேவாரா சாங்லேயே வந்துருச்சு. அதாவது நரகமே நடுங்குது பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு லிரிக்ஸு, அப்புறம் யமனுக்கே பழகுன பேருங்கிற மாதிரியான ஒரு லிரிக்ஸுமே இருக்கும். ஸோ இந்த பாட்டுலையுமே அந்த சேம் லிரிக்ஸுங்கிறத ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த பாட்டில் வேறு மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதோட அந்த யமனு நரகம் இந்த மாதிரியான விஷயங்களை இதோட நிப்பாட்டிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இது மேற்கொண்டு வரக்கூடிய பாடல்களில் அந்த மாதிரி லிரிக்ஸை யூஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உலகத்துக்கே கேட்கட்டும், செவி கிளியட்டும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாங்க. நம்ம ஏகே உடைய புகழ், அதாவது இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தில் அவருடைய பேர் ஏகே அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸும் இருக்குது, அதை நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ ஏகே அப்படிங்கிற நம்ம அஜித் அவர்களுடைய புகழ் வந்துட்டு உலகம் ஃபுல்லாக பரவணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கருணை எல்லாம் கிடையாது, வன்முறை தான், முடியாது இனி அடமலை தான் அப்படிங்கிற லிரிக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு இந்த படத்தினுடைய பிளாட்டையே வந்து பார்த்தோன்னா சொல்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் லீக் ஆச்சு. என்ன அப்படின்னா, நம்ம ஓஜி கேங்ஸ்டர் இருக்கார்ல நம்ம ஏகே, அவர் வந்துட்டு ஒரு கேங்ஸ்டராக இருக்கார். ஆனால் அதெல்லாம் விட்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவர் ஆல்ரெடி செஞ்ச ஏதோ ஒரு பகை வந்து அவரை துரத்துது. மறுபடியும் இது எல்லாத்தையுமே டோட்டலாக முடிச்சுட்டு வந்துடலாம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேங்ஸ்டராக இறங்கி எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாழ்க்கைக்கு திரும்புகிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிளாட் வந்து பார்த்தோன்னா லீக் ஆச்சு. அந்த பிளாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இந்த லிரிக்ஸுங்கிறது அமைஞ்சிருக்கு. அதாவது கருணையெல்லாம் இனிமேல் கிடையாது, இனிமேல் வன்முறை தான், எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு ஒரு மொத்தமாக முடிச்சு விட்டு தான் நான் வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வன்முறை தான் அப்படிங்கிற மாதிரி இறங்குறாரு. அண்ட் ஆல்சோ முடியாது இனி அடமலை தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தூரல் மலை மாதிரி சும்மா தூரிட்டு இருக்க மாட்டேன், இனி அடமலை தான், மழை பிடிச்சதுன்னா விடவே விடாது இல்லையா அடமலை, அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா எல்லாரையும் முடிக்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரியுமே நம்ம ஏகேவை சொல்கிறாங்க. இனி ஓஜி சம்பவம் தான் அப்படின்னா ஒரிஜினல் கேங்ஸ்டருடைய சம்பவம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாங்க. ஸோ இந்த லிரிக்ஸை பார்க்குறப்போ அந்த பிளாட் மாதிரி தான் தெரியுது. பட் ட்ரெய்லர் வரட்டும், வேறு ஏதோ ஒரு பிளாட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த லிரிக்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னே சொல்லுவேன். என்ன அப்படின்னா, நல்லவனா, அதாவது இவ்வளோ நேரம் நாம் ஒருத்தனை நல்லவனா பார்த்துட்டு இருந்தோம்ல, அவன் வந்துட்டு நல்லவன் கிடையாதுடா, அவன் கெட்டவன்டா, கதையே இனிமேல் தாண்டா மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மார்க் ஆண்டனி திரைப்படத்தில் வந்துட்டு நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் ஒரு நல்லவனாகவே ஸ்டார்டிங்கில் காட்டிட்டு இருப்பாங்க. மார்க்கை தான் பையன் மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்பாரு. திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டு, அவன் தாண்டா மெயின் வில்லன் அப்படிங்கிற மாதிரி திருப்பி விடுவாங்க. அந்த இடத்துல கதையே வந்து பார்த்தோன்னா மாறும் இல்லையா, அதை தான் அப்படியே வந்து பார்த்தோன்னா இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாரோ நம்ம ஆதிக் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸ்டார்டிங்கில் ஒரு நல்லவன் மாதிரியே நம்ம அஜித் அவர்களை கொண்டு போயிட்டு இவ்வளோ நேரம் இந்த வில்லத்தனத்தை பண்ணவனே இவன் தாண்டாங்கிற மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டை வந்து வைப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதைத்தான் இந்த லிரிக்ஸுமே சொல்ல வருதுங்க. தாறுமாறான ஒரு லிரிக்ஸுங்க அது. ஸோ இதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது முறைச்சவன்லாம் செவப்பட்டியை பத்திரமா ரெடி பண்ணி வச்சுக்கோங்கடா, உங்கள் எலும்பெல்லாம் வந்துட்டு அப்பளம் மாதிரி நொறுங்கிரும்னு சொல்கிறாங்க. என்ன பவர்ஃபுல்லான ஒரு லிரிக்ஸ், புதுசாகவும் இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய பவர்ஃபுல்லான லிரிக்ஸ் கேட்டிருக்கோம், அதுக்கு ஈக்குவலான ஒரு லிரிக்ஸாகவும் இது இருக்குது, புதுசாகவும் இருக்குது. இதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேங்க இத்தனை நேரம்.
விரதமெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ வெறித்தனம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் அந்த பிளாட் சொன்னேன் இல்லையா, அவர் கேங்ஸ்டராக இருந்து சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறாரு, அவரை விட மாட்டேங்கிறாங்கன்னு. அந்த பிளாட்டுக்கு ஏற்ற மாதிரியான மறுபடியும் ஒரு லிரிக்ஸ் தான். அதாவது நார்மலாக இருக்கணும்னு நினைக்கிறாரு, விரதமெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாரு, பட் அதை வந்து விட மாட்டேங்கிறாங்க, இனிமேல் வெறித்தனம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அண்ட் ஆல்சோ மாட்டிக்கிட்டா உன் குடும்பமே சதறிண்டா, அதாவது உன் பரம்பரையே சதறிண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு தரமான லிரிக்ஸ் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். ஸோ அடுத்தது நம்ம தலைக்கே எழுதப்பட்ட ஒரு லிரிக்ஸ், வத்தி குச்சி பத்திக்குச்சு அப்படிங்கிற இந்த ஒரு லிரிக்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி தீனா படத்துலேயே வத்தி குச்சி பத்திக்காதுடா யாரும் வந்து உரசுற வரையிலன்னு சொல்லிட்டு பாடியிருப்பாரு. ஸோ இப்போ யாரோ வந்து உரசிருக்காங்க, அதனால் வத்தி குச்சி பத்திக்குச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அண்ட் ஆல்சோ விடாமுயற்சி திரைப்படத்துலேயே வந்துட்டு பத்திக்கிச்சு ஒரு ராட்சச திரி அப்படிங்கிற மாதிரி அந்த லிரிக்ஸை பேங்கராகவே வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த வத்தி குச்சி பத்திக்கிச்சு அப்படிங்கிற மாதிரியான லிரிக்ஸை நம்ம அஜித்தை விட்டு எடுக்க மாட்டாங்க போல். எப்பேற்பட்ட பாடலாக இருந்தாலும் அதில் இந்த ஒரு வரியை இணைச்சிருவாங்க போல். ஸோ அதுதான் ஃபேன்ஸுக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு லிரிக்ஸாகவுமே இருக்குது. ஸோ நம்ம படத்தில் வத்தி குச்சி பத்திருச்சு, இனி இது அணையவே அணையாது அப்படின்னு தாங்க சொல்ல வராங்க. அண்ட் ஆல்சோ சாமியை வேண்டிட்டு நீ சீண்டிக்க அப்படிங்கிற மாதிரியுமே லிரிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன மாதிரியான லிரிக்ஸ், வேற லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவனை சீண்டினா உனக்கு கண்டிப்பாக மர்க்கையா தான், அதுக்கு முன்னாடி நல்லா சாமியை வேண்டிக்கப்பா அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாங்க. இதுவுமே ஒரு தரமான லிரிக்ஸ் தான். ஸோ வெறியேற்றி நாம பாட்டுக்கு கெத்து காட்டிட்டு நம்ம ஏகே முன்னாடி நின்றுட்டு இருந்தோம்னா நமக்கு ஆர்ஐபி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாமே அந்த படத்தில் வர்ற வில்லனுங்களுக்கு பொருந்துற மாதிரி எழுதியிருக்காங்களா, இல்லை ஏகேவோட ஹேட்டர்ஸ்க்கு எழுதியிருக்காங்களா என்னன்னே புரிய மாட்டேங்குது. பட் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்கிறது மட்டும் கிளியராக தெரியுது. குட்டாக தான் இருந்த லேட்டா, வீணாகத்தான் நீ உரசி பார்த்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுவுமே அந்த பிளாட்டுக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு குட்டாக தான் இருந்தேன், ஆனால் தேவையில்லாமல் எங்கள் உரசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நான் வந்து களத்தில் இறங்கினேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படி நீ என்னை உரசிட்டு போயிட்டேன்னா நீ எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் நீ எவ்வளோ பெரிய கொம்பனாகவே இருந்தாலும் உனக்கு பொட்டலம் தாண்டா அப்படிங்கிற மாதிரியுமே மிரட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் தரமான லிரிக்ஸ். தேட்டரில் எப்படி பிளாஸ்ட் ஆக போகிறது தாங்க தெரில. பத்தாவதுடா உனக்கு தோட்டா சுடாதுடா பேரை கேட்டா அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாங்க. அதாவது நீ எவ்வளோ பெரிய கன்னு AK-47 என்ன தான் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் ஏகே முன்னாடி நின்னாருன்னா அந்த கன்னே சுடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது கொஞ்சம் ஓவர் பில்டப்பாக தான் இருக்குது, கொஞ்சம் இறக்கி வாசிட்டா நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு கன்னே சுடாது நம்ம ஏகே முன்னாடி வந்து நின்னான்னு சொல்கிறது கொஞ்சம் சிரிப்பு வர்ற மாதிரி இருக்கு எனக்கு. நீ துப்பாக்கி பீரங்கி நீ எதை கொண்டு வந்தாலும் என் ஆள் ஒத்தையா நின்று சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. இந்த லிரிக்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்குது, இது சூப்பராக இருக்குது. ஆனால் சுடாதுடா பேரை கேட்டான்னு ஒரு லிரிக்ஸை போட்டாங்க பாருங்க, அதுதாங்க கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோன்னு தோணுது. அடுத்த லிரிக்ஸ் பாருங்க, வா வந்து வாங்கு வரிசையோ லாங்கு. எப்பா என்ன லிரிக்ஸுங்க, வரிசையில் வந்து அடி வாங்குங்கடா என் தலைவங்கிட்டங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. தாறுமாறான லிரிக்ஸு, இப்படியெல்லாம் தாண்டா எழுதணுங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் ஆல்சோ அந்த ஒரு லிரிக்ஸை கேட்ட உடனே இந்த சிவாஜி திரைப்படத்தில் வாட்டா வாட்டா வாங்கிக்கோடா வாயிலா பீடா போட்டுக்கோடான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று வரும், அந்த சாங் தான் ஞாபகம் வந்துச்சு. பட் இது தரமான லிரிக்ஸ்ன்னு தாங்க சொல்லணும். இந்த ஒரிஜினல் கேங்ஸ்டர் ஏகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அது ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஆனால் இந்த கோட் திரைப்படத்தில் கோட் விசஸ் ஓஜி அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் ஓஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் ஓஜி அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களும் ஓஜி அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி கடைசியில் போய் முடியுமோ தெரியல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிருகத்தை எழுப்பி கோவத்தை கிளப்பி அப்படிங்கிற மாதிரியான லிரிக்ஸ். ஆக்சுவலாக இது பில்லா 2 திரைப்படத்தில் உனக்குள்ளே மிருகம் உறங்கி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிரிக்ஸ் ஒன்று இருக்கு. உனக்குள்ளே மிருகம் தூங்கி விட நினைக்கும். ஸோ அதைத்தான் அந்த மிருகத்தை தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பி அதை கோவப்படுத்திட்டு அப்புறமா மன்னிப்பு கேட்டால் அதை எப்படி உங்களை விடும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம அஜித் அவர்களுடைய முந்தைய சாங்ஸ்லேருந்து இந்த வத்தி குச்சி பத்திக்காது அதுலேருந்து ஒன்று, அப்புறம் இந்த உனக்குள்ளே மிருகம் அதுலேருந்து ஒன்று, இந்த மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய சாங்ஸில் இருக்கக்கூடிய லிரிக்ஸுமே நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு ஓஜி சம்பவமான சாங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த லிரிக்ஸ் எல்லாம் நம்ம பிரேக் டவுன் பண்ணியாச்சா, அடுத்தது வந்து
வந்துட்டு இந்த சாங்ல நடுவில் ஒரு சில கிளிப்ஸ் வந்து பார்த்தோன்னா போட்டு காட்டினாங்க. ஸோ அதையுமே கொஞ்சம் என்னென்னலாம் காட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த திரைப்படத்தில் நம்ம அஜித் அவர்களுடைய பேரே ஏகே தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான டீட்டெயிலுமே நான் கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து பார்த்தோன்னா இந்த ஷாட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அஜித் அவர்கள் வந்துட்டு ஒரு பிளேனில் வந்து இறங்குற மாதிரி காட்டுவாங்க. அந்த பிளேன் அவருடைய பிரைவேட் பிளேனாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த திரைப்படத்தில். அதில் வந்துட்டு பார்த்தோன்னா ஏகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். ஸோ மேபி இந்த திரைப்படத்தில் அவருடைய பேர் ஏகேவாகவே இருக்கலாம். அதே மாதிரி தான் ஸோ ஒரு காருமே வந்து பார்த்தோன்னா காட்டுவாங்க. அந்த காருக்கு முன்னாடி ஏகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்கிற மாதிரியுமே காட்டுவாங்க. ஸோ மேபி இந்த திரைப்படத்தில் அவருடைய பேர் ஏகே, அதாவது எப்படி நம்ம விவேகம் திரைப்படத்தில் அஜய்குமார் அவருடைய பேர் ஷார்ட்டாக எல்லாருமே ஏகேன்னு கூப்பிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலையுமே இவருக்கு ஒரு பேர் இருந்து அதோட ஷார்ட் ஃபார்ம் ஏகேவாக இருக்கலாம். ஸோ அதைத்தான் வந்துட்டு இந்த காரில் அவருடைய ப்ரைவேட் பிளேன்லலாம் அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு போல். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ஏகே அப்படின்னு சொல்லிட்டு கத்துற மாதிரியுமே காட்டியிருப்பாங்க. அது ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட்டாக அவர் கத்துனாலுமே படத்துலையுமே அவருடைய பேர் ஏகேவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கூட அவர் கத்தலாம் ஏகே அப்படின்னு சொல்லிட்டு. ஏகே ஒரு ரெட் டிராகன். ஸோ ஆக மொத்தத்தில் ஏகே தான் இவருடைய பேர் படத்தில் அப்படிங்கிறது கிளியராகவே தெரியுது. சரி, ஓகே நண்பர்களே, இந்த இடத்துல இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஆல்ரெடி லாங்காக போயிட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த ஒரு சில ஷார்ட்ஸில் என்னென்னலாம் ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மேபி நான் டைம் கிடச்சா நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே நண்பர்களே, யாருக்கெல்லாம் இந்த ஓஜி சம்பவம் அப்படிங்கிற சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய மியூசிக் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.